1970, 71 மற்றும் 1981 ஆண்டு காலகட்டங்களில் உலகின் மிக புகழ்பெற்ற ஒரு விஞ்ஞானி, ஒரு டாக்டர் ஆய்வு ஒன்றை மேற்கொள்ளுகிறார். ஒரு ஆய்வு ஒன்றை அவர் செய்கிறார். அவருடைய பெயர் ஒட்டோட்டோ லினோலி. இந்த ஒரு டாக்டர் ஒரு மிக பெரும் ஒரு ஆய்வை செய்கிறார். அந்த ஆய்வின் முடிவு இப்படிப்பட்டதாக இருக்கிறது. முதலாவது, மனித இதயத்தினுடைய சதை பகுதி அந்த ஆய்வில் தெரிகிறது. மனித இதயத்தினுடைய ஒரு சதை பகுதி. அந்த ஆய்வினுடைய இரண்டாவது, அந்த இரத்தம் ஏபி குரூப்பை சார்ந்த இரத்தமாக, இரத்த வகையாக இருக்கிறது என்கிற உண்மை. மூன்றாவது, 1200 ஆண்டுகள் ஆனாலும் கூட, 1200 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட உறையாமல் அந்த இரத்தம் இருக்கிறது என்கிற முயற்சி. பிறகு நான்காவதாக, எந்த மனிதர் உயிருள்ள மனிதராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அவர் உடலில் இருக்கின்ற புரதங்கள் அனைத்தும் இந்த இரத்தத்தில் இருக்கின்றன என்பதுதான், இந்த சதையில் இருக்கின்றன என்பது. அன்பிற்குரியவர்களே, ஒட்டோட்டோ லினோலி என்கிற இந்த விஞ்ஞானி, மருத்துவர் கண்டுபிடித்த இந்த ஆய்வினுடைய மூலக்கூறுகள் அனைத்தும் பெறப்பட்ட இடம் இத்தாலி நாட்டைச் சேர்ந்த லான்சியானோ என்கிற இடத்தில் கிபி 750 ஆண்டில் ஒரு குருவானவர் என்னைப் போல திருப்பலியை நிறைவேற்றுகிறார். திருப்பலியை நிறைவேற்றுகிற அந்த தருணத்தில் உண்மையிலேயே இந்த அப்பத்திலும் இந்த திராட்சை ரசத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? இது அவருடைய உடலாக மாறுகிறதா, அவருடைய இரத்தமாக மாறுகிறதா என்கிற சந்தேகம் அந்த குருவானவருக்கு எழ, அவர் அந்த வசீகரிக்கப்பட்ட வார்த்தைகளை சொல்லி அப்பத்தையும் அந்த திராட்சை ரசத்தையும் ஆசிர்வதித்த போது, அதை உயர்த்திய தருணத்திலேயே அந்த அப்பமானது சதையாக மாறியதாம், உடலாக மாறியதாம். அந்த திராட்சை ரசமானது இரத்தமாக மாறியதாம். அந்த உடலும் அந்த இரத்தமும் தான் இன்றளவும் அந்த லான்சியானோ என்கிற தேவாலயத்தில் இன்றும் இருக்கிறது. எவ்வளவு ஆண்டு காலம் ஆகிவிட்டது? 1200 ஆண்டுகள். ரத்தம் நம்ம உடம்புல கொஞ்சம் லைட்டா நீங்க கீறி விட்டீங்க அப்படின்னா அந்த ரத்தம் கீழே சிந்தும் போது கொஞ்ச நேரத்திலே அது என்ன ஆயிடும்? உறைந்து போய்விடும். 1200 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட இன்றளவும் உறையாமல் அந்த இரத்தம் இருக்கிறது. அந்த இரத்தமானது மனிதனுடைய எல்லா தன்மைகளையும் உள்ளடக்கி இருக்கிறது. ஆம், என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த திருவிழாவினுடைய நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கி, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நற்கருணை ஒரு உயிருள்ள பிரசன்னம். மத்தேயு நற்செய்தி 26வது அதிகாரம் 26, 28 இறைவார்த்தைகள் சொல்லுகிறது, என் உணவை பெற்று உண்ணுங்கள், இது என் உடல், இது என் இரத்தம் என்கிறார் ஆண்டவர். மார்க்கு நற்செய்தி 14வது அதிகாரம் 22, 24வது இறைவார்த்தையில் இது என் உடல், இது என் இரத்தம் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அதை வெளிப்படுத்துகிறார். லூக்கா நற்செய்தி 22, 19, 20
இது உங்களுக்காக கொடுக்கப்படும் என் உடல் என்று சொல்லுகிறார். இது உங்களுக்காக சிந்தப்படும் என் உடன்படிக்கைக்கான இரத்தம் என்கிறார். இதன் வழியாய் நாம் கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிருள்ள பிரசன்னமாய் இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் கொண்டிருக்கின்ற அந்த ஆலயத்தில் வைத்திருக்கிற எல்லாமே ஒரு அடையாளங்கள் தான். திருச்சிலுவை ஒரு அடையாளம், வானதூதர்கள் ஒரு அடையாளம், அன்னை மரியாளுடைய சுரூபம் ஒரு அடையாளம், இங்கிருக்கின்ற அனைத்து சிலுவை பாதை ஸ்தலங்கள் ஒரு அடையாளம். ஆனால் நற்கருணை ஓர் அடையாளம் அல்ல, மாறாக அது உயிருள்ள ஆண்டவருடைய உடல், ஆண்டவருடைய பிரசன்னம், அவருடைய சதை. அதனால இதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. மற்றது எல்லாமே அடையாளங்கள் தான். தேவ நற்கருணை என்பது அடையாளம் அல்ல, மாறாக அது ஆண்டவருடைய உடலும் இரத்தமுமான ஒரு சதை. எனவே அதை நாம் ஒவ்வொருவரும் தகுந்த வணக்கத்தோடு முறையான புகழோடு ஆராதனை செய்ய வேண்டும், துதிக்க வேண்டும், மரியாதை செலுத்த வேண்டும். இதைத்தான் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 27 முதல் 29 வரை உள்ள இறைவார்த்தைகள் சொல்லுகிறது. உங்களுள் எவராவது இந்த திரு உடலையும் திரு இரத்தத்தையும் தகுதியற்ற முறையில் பெற்றுக்கொண்டால், தகுதியற்ற முறையில் அதை நீங்கள் பெற்றுக்கொண்டால், ஆண்டவருடைய உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக நீங்கள் குற்றம் செய்கிறீர்கள். நேரடியான குற்றச்சாட்டு. தகுதியற்ற முறையில் யாராவது இதை உண்டால் நீங்கள் குற்றம் செய்கிறீர்கள், அதனால் நீங்கள் தண்டனை தீர்ப்பு பெறுவீர்கள். அது ஒரு குற்றமா மாறுது. குற்றமா மாறத்தினால அதற்கான தண்டனையும் நமக்கு கிடைக்குது. எச்சரிக்கை, எச்சரிக்கையான வார்த்தைகள். எவ்வளவு நாள் நாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இந்த நற்கருணையின் மீது இருக்கின்ற அன்பு உண்மையான அன்பா? ஈடுபாடு ஈடு இணையற்ற ஒரு ஈடுபாடா? நற்கருணையோடு நமக்கு இருக்கின்ற இந்த உறவு கடவுளோடு நாம் ஒன்றித்திருக்கிற உறவாக இருக்கிறதா, அல்லது இது வெறும் ஒரு சடங்காக மாறிவிட்டிருக்கிறதா? பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கின்ற அந்த தருணத்தில் நான் சொன்னேன், ஆலயத்திற்கு தெய்வீக திருப்பலிக்கு வரும்போது நேரம் தவறி எந்த நேரத்தில் வேணுமானாலும் உள்ள நுழைஞ்சு வந்து நற்கருணையை மட்டும் வாங்கிட்டு போறது. சினிமா தியேட்டருக்கு போகும்போது நாம் அப்படி போறது இல்லையே. ஒரு பிளைட் பிடிக்கிறதுக்கு போனோம் அப்படின்னா நாம் அப்படி போறது இல்லையே. ஒரு ட்ரெயினோ பஸ்ஸோ பிடிக்கணும் அப்படின்னா நேரத்தோட ஓடுறமே. வேலைக்கு போகணும்னா நேரத்தோட போய் கம்பெனியில போய் சேர்றமே. ஆலயத்திற்கு வரும்போது மட்டும் ஏன் நமக்குள்ள ஒரு தயக்கம்? ஏன் we are taking for granted? எப்படி ஒன்னா போலாம், யாரும் நம்மளை கேட்க மாட்டாங்க அப்படின்ற உணர்வு எப்படி வருகிறது? 8 மணி திருப்பலிக்கு 8:30 மணிக்கு வரமே. நற்கருணை நேரத்தில் நீட்டா உள்ள வந்து நற்கருணை மட்டும் வாங்கிட்டு போறமே. எப்படி ஆன்ம தயாரிப்பு செய்கிறோமா? நமக்குள்ள அந்த ஆன்ம தயாரிப்பு இருக்கிறதா? இந்த தேவ நற்கருணை நான் உட்கொள்ளுகிறேனே, இதை உட்கொள்வதற்கு நான் தகுந்த தயாரிப்புடன் இருக்கிறேனா, வாழ்கிறேனா? சில நேரங்களில் பாவம் செய்கிறோம், குற்றங்கள் புரிகிறோம், ஆனால் எந்த விதமான மன தயக்கமும் இன்றி நேரடியாக நற்கருணையை பெற்றுக் கொள்ளுகிறோம். எவராவது தகுதியின்றி அதை பெற்றாலோ பருகினாலோ ஆண்டவருடைய உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக அவர் குற்றம் புரிகிறார் என்கிறது இறை வார்த்தை. இது ஒரு எச்சரிக்கை அன்பிற்குரியவர்களே. ஏனென்றால் அது உயிருள்ள பிரசன்னம்.
பிறகு தேவ நற்கருணை என்பது உறவின் ஒன்றிப்பு. நம்மையும் கடவுளையும் ஒன்றாக இணைக்கக்கூடியது. தேவ நற்கருணை உறவின் ஒன்றிப்பாக இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் தேவ நற்கருணையினுடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து நாம ஜெபிக்கிறோமோ, அவரை ஆராதனை செய்கிறோமோ, துதித்து போற்றி புகழ்கிறோமோ, அன்பு சகோதர சகோதரிகளே, அவருடைய உறவில் பங்கு கொள்ளக்கூடிய ஒன்றிப்பு நமக்கு நடக்கிறது. யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 56வது இறைவார்த்தை, என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன். 2 பேருக்குள்ளும் அந்த சமரச உறவு. நாம ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோம், ஆண்டவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். யோவான் நற்செய்தி 17வது அதிகாரம் 21வது இறைவார்த்தை, தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல அவர்களும் நம்முள் ஒன்றாய் இருப்பார்களாக. அந்த திரு உணவை நாமும் உட்கொண்டால் நாமும் அவருள் ஒன்றாக இணைகின்றோம். எனவே இது ஒரு உறவின் ஒன்றிப்பு. இந்த இடத்தில் பாகுபாடுகளுக்கு இடமில்லை, பிரிவினை பேதங்களுக்கு இடமில்லை. நான் பணக்காரன் ஏழை என்கிற பாகுபாடு இல்லை. நான் இந்த சாதியை சார்ந்தவன் அந்த மதத்தை சேர்ந்தவன் என்பதற்கு பாகுபாடுகள் இல்லை. மாறாக இது எல்லோரையும் ஒன்றாய் இணைக்கின்ற உறவின் ஒன்றிப்பாய் இருக்கிற அப்பம். இது அப்பாவின் அப்பம். அப்பாவின் அப்பம் என்பதனால் நாம் எல்லோரும் அவருடைய மகனாக, மகளாக, சகோதர சகோதரிகளாக வாழ்கிறோம். ஒரே ஒன்றிப்பு. வேறுபாடுகளோ பிரிவினை பேதங்களோ நமக்குள்ள இல்லை. பிறகு 3வது, இந்த தேவ நற்கருணை நம்முடைய உயிர்ப்பு நிலை வாழ்விற்கான நம்பிக்கை. நாம் ஒவ்வொருவரும் உயிர்க்க போகிறோம் என்பதனுடைய அடையாளம் இந்த தேவ நற்கருணை தான். நமக்கு ஒரு நிலை வாழ்வு கிடைக்க போகிறது என்பது இந்த தேவ நற்கருணையினுடைய பிரசன்னத்தில் தான். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 54வது இறைவார்த்தை, எனது சதையை உண்டு இரத்தத்தை குடிப்போருக்கு நிலை வாழ்வு உண்டு, இறுதி நாளில் அவரை நான் உயிர்த்தெழச் செய்வேன். நிலை வாழ்வும் உயிர்ப்பும் உறுதி செய்யப்படுகிறது. யோவான் நற்செய்தி 6:51, இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார், நிலை வாழ்வு, சாவே கிடையாது என்பதை அது வெளிப்படுத்துகிறது. இப்ப நாமெல்லாம் இறந்து போறோமே ஃபாதர், எப்படி? இப்படிதான் ஒரு பேரன் தன்னுடைய தாத்தாவிடத்தில் கேட்டானாம். அதற்கு அந்த தாத்தா தன்னுடைய பேரனுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை சொல்லி விளக்க வேண்டும் என முயற்சித்தார். தன்னுடைய பேரனை வயலுக்கு அழைத்து கொண்டு போகிறார். அவர் காய வைத்திருந்த, வெயிலில் காய வைத்திருந்த அந்த விதைகளை, முதிர்ச்சி அடைந்த அந்த விதைகளை எல்லாம் கொண்டு போகிறார். தன் பேரனுக்கு காண்பித்து, இந்த விதைகளை நீ பார்க்கிறாய் அல்லவா, இந்த விதைகள் எல்லாம் வெயிலில காய்ந்து மடிந்து போயிருக்கிறது, செத்து போயிருக்குது. இந்த விதைகள் எல்லாம் காய்ந்து போயிருக்கிறது, அதில் பச்சையம் இல்லை. ஆனால் இதற்குள் ஒரு உயிர்ப்பின் தன்மை இருக்கிறது. இந்த விதையானது மடிவது போல தெரியும், செத்து போயிடுச்சு அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா அந்த விதையை பண்படுத்தப்பட்ட, பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு நிலத்தில் புதைத்து வைக்கிற போது அது என்ன மாறுது? மீண்டும் அது முளைத்து எழுகிறது. மனிதனே, நாமும் கூட இப்படிதான் இந்த மண்ணுலகத்தில் வாழும்போது நமக்குள் வருகின்ற அந்த இறப்பு ஒரு டெம்பரவரி. அதற்கு பிறகு நிலை வாழ்வு உண்டு. நமக்குள் அந்த உயிர்ப்பின் சக்தி இருக்கிறது, உயிர்ப்பின் ஆற்றல் இருக்கிறது. அந்த உயிர்ப்பின் ஆற்றல், உயிர்ப்பின் வல்லமை, உயிர்ப்பின் சக்தி தான் தேவ நற்கருணை. அந்த தேவ நற்கருணை தான் நம்முடைய உயிர்ப்பின் சக்தியாக நமக்குள் இருக்கிறது. நம்மை ஒரு நாள் உயிர்ப்பிக்கும், நமக்கு நிலை வாழ்வை கொடுக்கும். இந்த ஒரு உறுதியான நம்பிக்கையோடு இந்த திருவிழாவை அர்த்தமுள்ள பெருவிழாவாக கொண்டாடி ஆண்டவருடைய திருவுடலிலும் திரு ரத்தத்திலும் தகுதியான உள்ளத்தினராய் பங்கு பெறுவோம். ஆமீன்.